தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்போ கமிஷனர் வாக்கி டாக்கில தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ண அங்க யாருமே ஆன்சர் பண்ணல. அதனால கமிஷனர் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. யாருமே எடுக்கல. ஒவ்வொருத்தருக்கா லைனா கால் பண்றாங்க. கடைசியில மாசாணி தான் கால் அட்டன் பண்றாங்க. கமிஷனர் மாசாணி கிட்ட நான் கமிஷனர் பேசுறேன், இன்ஸ்பெக்டர் இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க மாசாணி சாமி கும்பிட்டு இருக்காங்க ஆயுத பூஜைக்கு அப்படின்னு சொல்றாங்க. கமிஷனர் போனை இன்ஸ்பெக்டர்ட்ட கொடுக்க சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கமிஷனர் நாளைக்கு உங்க ஸ்டேஷனுக்கு புது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின் பண்ண வராரு. உங்க தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் தான் வேணும்னு சொல்லி போஸ்டிங் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், அதனால பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இதை இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்க மத்த போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. மாசாணியும் சுப்பிரமணியும் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரோட ரூமை கிளீன் பண்ணி வைக்க சொல்றாரு. சுப்பிரமணி பேட்ரோல் போக மாசாணி மட்டும் ஏசி ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ராமன், நீ மட்டும் ஏன் தனியா தொடச்சிட்டு இருக்க, நானும் கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராமன் மாசாணி கிட்ட புதுசா வர ஏசி இந்த ஊர்ல எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாசாணி இல்லனா இந்த ஸ்டேஷன் தான் வேணும்னு கேட்டு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காராம், அப்போ கண்டிப்பா ஏதாவது செய்வாரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாசாணி கபோர்டோட கிளாஸ் டோரை ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கி அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. அப்போ அவங்க ஸ்ப்ரே பண்ண தண்ணி அவங்களுக்கு ரத்தமா தெரியுது. மறுபடியும் அவங்களுக்கு ஃபிளாஷ் மாதிரி ஏதோ வந்து அந்த ரத்தம் எல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு தண்ணியாவே தெரியுது. இதனால மாசாணி ரொம்ப பதட்டப்படுறாங்க. அடுத்து விசிபி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜா காட்டுறாங்க. அங்க வேலை பாக்குற சிட்டிபாபுங்கிற சின்ன பையன் அவனோட முதலாளி கிட்ட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அட்வான்ஸ் ஒரு 5000 தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. முதலாளி அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு சம்பளமே 7000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் அங்க வந்து ரூம் கேக்குறாரு. ஐடி ப்ரூஃப்லாம் எதுவும் இல்ல, காலையில தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நேம் டேவிட் அப்படின்னு சொல்லிடுறாரு. டேவிட் அந்த சின்ன பையன் 2 டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அவரோட பேக் எடுத்துட்டு ரூமுக்கு போறாரு. டேவிட் அவர் பேக்ல இருந்து கன் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த சின்ன பையன் டீயோட உள்ள வரான். ஒரு டீ அவருக்கும் ஒரு டீ அந்த சின்ன பையனுக்கும் சொல்லி 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. டேவிட் அந்த பையன்ட்ட இந்த ஓனர்ட்ட பணம் கேட்டில அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கறாரு. அந்த பையனும் பணத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த கண்ணையே பாத்துட்டு இருக்கான். அதை டேவிடும் கவனிக்கிறாரு. கிளாஸ் டோர்ல இருந்த தண்ணி ரத்தமா தெரிஞ்சதுனால மாசாணி கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு மறுபடியும் உடம்பெல்லாம் நடுங்கி ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து ஒரு உள்ளுணர்வு தோணுது. இன்னைக்கு நைட்டு 3 பேரை தலையை வெட்டி கொல்ற மாதிரியும் அதை எல்லாரும் விசாரிக்கிற மாதிரியும் ஒரு உள்ளுணர்வு இவங்களுக்கு தோணுது. அதனால மாசாணி பயந்து போய் அதை ராமனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ராமனும் அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு மாசாணி சொன்னா கண்டிப்பா நடக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் மாசாணி சொல்லியிருக்கானா அப்ப கண்டிப்பா அதுல ஏதாவது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ இப்போ என்னோட டென்ஷனை புரிஞ்சுக்கோ, நாளைக்கு வேற புது ஏசி வராருன்னு சொல்றாங்க, அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல இப்ப பேட்ரோல் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்குள்ளயும் ஒருவேளை மாசாணி சொன்னது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் இருக்கு. அடுத்து டேவிட் யாருக்குமே தெரியாம லாட்ஜை விட்டு வெளியே போயிட்டு ஒரு ஆட்டோல ஏறி போறாரு. அந்த லாட்ஜ்ல வேலை பார்க்குற சின்ன பையன் பாத்துறான். முதலாளிகிட்டையும் அதை சொல்லிடுறான். முதலாளியும் அவன் ஐடி ப்ரூஃப்லாம் எதுவும் தரல, ஆளை பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு, நீ அவனை கவனமா பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. டேவிட் ஆட்டோல ஏறி லெஃப்ட் போ ரைட் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆட்டோக்காரன் என்ன நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு கேக்குறாரு. டேவிட் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆயுத பூஜை, யாரும் ஆட்டோ எடுத்துட்டு வர மாட்டாங்க, பக்கத்துலன்னு சொன்னனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல, டேவிட் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் தம்பி நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க போலீஸ் நிக்கிறத பார்த்துட்டு என்ன இங்க போலீஸ் நிக்கிறாங்க அப்படின்னு டேவிட் கேட்க, இதெல்லாம் வழக்கமா நடக்கிற செக்கிங் தான் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல, அப்போ நீ அந்த பக்கம் போகாத இந்த பக்கமா போ அப்படின்னு டேவிட் சொல்றாரு. ஆட்டோ வேற ரூட்ல போக ஏத்தர்ல ஐஸ் வண்டி மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில 6 மணி ஆயிருச்சு. அப்ப ஒரு சின்ன பையன் ரோட்ல ஓட முடியாம மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்கான். அடுத்து சந்திரான்னு ஒருத்தவங்க வீட்டை காட்டுறாங்க. மகாங்கிறவங்க குடும்பத்தோட சந்திரா வீட்டுக்கு வந்து என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு சந்திரா கையில குழந்தைய கொடுக்குறாங்க. சந்திராவும் இன்னைக்கு சனிக்கிழமை ஏழுமலன் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஏழுமலன் பேர் வச்சுட்டு அவங்க கழுத்துல இருக்க செயினை கழட்டி குழந்தை கழுத்துல போட்டு விடுறாங்க. செயின்லாம் எதுக்குக்கா அப்படின்னு மகா கேட்க, உங்களுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா அப்படின்னு சந்திரா கேட்க, அதுக்கு மகா அதுவும் சரிதான்க்கா, அண்ணனுக்கு அப்புறம் உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உங்களுக்கு எப்ப என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்போ அந்த ரோட்ல வேகமா ஓடி வந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு சந்திரா கிட்ட சேகரனும் இன்பானும் சேர்ந்து ரத்னத்தை கொண்டுட்டாங்கக்கா, உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். சந்திராவும் அவங்க ஹஸ்பண்ட் சங்கர் போட்டோவை பார்த்து உன்னை கொன்னவன நம்ம பிள்ளைங்க பழி வாங்கிட்டாங்க, என்னோட 15 வருஷ கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சந்திரா அங்க போய் பார்க்க சந்திராவோட பசங்க ரத்னத்தை வெட்டி கொன்னுட்டு ரத்னத்தோட தலையை கையில வச்சிருக்காங்க. 3 பேரை தலையை வெட்டி கொல்ல போறாங்கன்னு மாசாணி சொன்னதுல ஒரு கொலை நடந்துருச்சு. அப்போ மத்ததெல்லாம்